ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CK ராம்நாத் காரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் புதிய படம் LIK. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் சமீபத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ட்ரெய்லர் ஹிடன் டீடைல்ஸ் இதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே ஹியூமன் விசஸ் LIK ஆப் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த படத்தோட ஸ்டோரியும் அதுதான். 2040 இந்த படத்துக்கான கதை நடக்குது அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. 2040 ஒரு பெரிய ஃபியூச்சரிஸ்டிக்கான உலகமா இருக்க போது நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. காவிரி ஹாஸ்பிட்டல், கூவம் ரிவர், ஃபிளைஓவர்ஸ் உட்பட ஏகப்பட்ட விஷயங்கள் மாறப்போகுது அப்படிங்கறத இவங்க ஸ்டைல்ல காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல மெயின் வில்லனான SJ சூர்யா இவரு LIK கம்பெனி நடத்திட்டு வராரு. அந்த கம்பெனியோட LIKோட வாய்ஸாவே பிரதீப் ரங்கநாதன் இவர் தான் இருக்காரு. இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் பேரு வைப் வாசு, SJ சூர்யா பேர் சூரியன், கீர்த்தி செட்டி பேர் தீமா, அது மட்டும் இல்லாம சீமான், யோகி பாபு, கௌரி கிஷன், ஷாரா உட்பட நிறைய பேரை இந்த படத்தோட ட்ரெய்லர்ல காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம ப்ரோ 9000 ரோபோ, அந்த ரோபோக்கு வாய்ஸ் ஓவர் அனிருத் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இது மட்டும் இல்லாம மிஷ்கின், ஆனந்த்ராஜ், சுனில் ரெட்டி இவங்க எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க அப்படின்னு நமக்கு அப்படி இருந்திருக்கு. நம்ம பொறுமையா ஆட் பண்ணி பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதன் இவர் LIKக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காரு. ஆனா LIKவை இவர் யூஸ் பண்ணல. அப்ப இவர் யூஸ் பண்ணலனா யார் யூஸ் பண்ணுவா அப்படிங்கிறது தெரியல. அப்பதான் தெரிய வருது இவர் பசுமை உலகத்துல இருந்து வராரு. அந்த உலகத்துலதான் சீமான் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சீமான் பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்பா கேரக்டரா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சோசியல் மீடியாவால போனால பாதிக்கப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனவங்க, ஸ்கேம் பண்ணவங்க, ஸ்கேமால ஏமாந்து போனவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து திருத்துற ஒரு இடமா அவங்கள சீமான் சரி செய்வார் நான் நினைக்கிறேன். அவங்கள சரி பண்ற இடமா தான் இந்த இடம் காட்டப்பட்டிருக்குது. இயற்கையை நோக்கி வாழும் போது நம்ம சந்தோஷமா இருப்போம். இதே செயற்கையை நோக்கி வாழும் போது நம்ம எந்த அளவுகளை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் நமக்கு தெரியாது. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் இயற்கையோட வாழுவோம், சந்தோஷமா வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் பிளாட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கீர்த்தி செட்டி இவங்க போனெல்லாம் வளர்ந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் போனை தான் மெயினா நம்புறாங்க. LIKவை பயங்கரமா நம்புறாங்க இவங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. SJ சூர்யாவோட இந்த LIK ஆப் கரெக்டா மேட்ச் பண்ணுது, கரெக்டா காமிக்கப்படுது, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லும் அப்படிங்கறதை இவங்க காமிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் லவ் மேனிபுலேட் பண்ற மாதிரி இந்த ஆப் கூட இருக்கலாம். என்னதான் ஆப் இருந்தாலும் கூட ஆப்பை விட ஹார்ட் பெருசு, ஆப் பண்ண முடியாதது கூட ஹார்ட் பண்ணும். அதை நான் நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு பிரதீப் ரங்கநாதன் சொல்ற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். சோ இதை வச்சு பார்க்கும்போது ஹியூமன் விசஸ் LIK ஆப் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நம்ம பொறுமை ஆட் பண்ணி பார்க்கலாம். இந்த எல்லா சீன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் கண்டிப்பா இருக்க போகுது. அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறது படத்தை பார்த்தா தான் தெரியும். அந்த மெசேஜ் எல்லாருக்குமே கன்வே ஆகுமாங்கிறது தெரியல. இந்த படத்துல தளபதி ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் பாத்தீங்கன்னா PR பிரதீப் ரங்கநாதன் வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு டைலாக் சொல்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல அதே மாதிரி ரோபோக்கு அனிருத் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த ரோபோ அண்ணனை தொடரா இருந்தா என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ டைலாக் பேசுற மாதிரி இருக்கு. இதை பார்க்கும்போது அஜித் குமார் சார் ரெஃபரன்ஸ். சோ இது வீரம் படத்தோட ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த ட்ரெய்லர்ல பிரதீப் ரங்கநாதன் ஒரு டைலாக் பேசிருக்காரு. முதல்ல ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, அம்மா ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, இப்ப ஆப் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்றீங்களா, என்ன புதுசா டிசைனா யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் டைலாக் பேசுற மாதிரி இருக்கு. இந்த டைலாக் டெலிவரி வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரெய்லர்ல பிடிச்சதே இந்த டைலாக் டெலிவரி தான். படத்துல எந்த அளவுக்கு இது எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னு தெரியல. இந்த ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் பாத்தீங்கன்னா SJ சூர்யா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த டிஸ்பிளேல பாருங்க மெட்டா அவதார்ஸ் 28.3M வியூஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சோ இதை வச்சு பார்க்கும்போது SJ சூர்யா அவருக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். LIK ஆப் அது சம்பந்தமான அப்டேட்ஸ், LIK ஆப் என்னென்னலாம் பண்ணிருக்கு, LIK ஆப் என்னென்னலாம் சாதனை பண்ணிருக்கு, இது எல்லாமே வந்து அவர் யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணுவாரு. அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்டென்ட் வைரல் ஹிட்டா இருக்கு. அந்த கண்டென்ட் மெத்தா அவதாரஸா இருக்கலாம். அந்த கண்டென்ட் 28.3M வியூஸ் இப்படி போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸை பிரிச்சு வச்சிருக்காங்க. திருச்சி, கோவா, USA, UK அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொச்சியும் இருக்குது. சோ இவங்க எல்லாருமே வந்து அந்த ஊரை சேர்ந்தவங்க நினைக்கிறேன். நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மேட்சிங்கான கப்பிள்ஸை இந்த ஆப் சேர்த்து வைக்குது. அது மட்டும் இல்லாம ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா கனெக்டட் அப்படின்னு போட்டிருக்கு. சோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு மேட்சா இவங்க தான் அப்படிங்கறது அந்த ஆப் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. இந்த ட்ரெய்லரை இன்னொரு ஷாட் பார்க்கும்போது யோகி பாபு, கீர்த்தி செட்டி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருப்பாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது யோகி பாபு ஒரு சைடா கீர்த்தி செட்டியை லவ் பண்றாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பிரதீப் தான் கீர்த்தி செட்டியை லவ் பண்றாருன்னு பார்த்தா யோகி பாபு கீர்த்தி செட்டியை லவ் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்த ஷாட் இருக்கு. இந்த ட்ரெய்லர்ல இன்னொரு ஷாட் காமிச்சிருப்பாங்க. பசுமை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்தை காமிக்கிறாங்க. அந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. LIK ஆப்பால லைஃபை தொலைச்சவங்க, ஆப்பால லைஃபை தொலைச்சவங்க, ஸ்கேம் பண்ணி லைஃபை தொலைச்சவங்க உட்பட நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லாருமே இந்த பசுமை உலகத்துல இருக்காங்க. அவங்க எல்லாரையும் திருத்துறதுக்காக இந்த பசுமை உலகமா இருக்கலாம். இந்த பசுமை உலகத்துக்கு தலைவரா சீமான் இருக்காரு. இந்த ஷாட்லயும் நிறைய பேர் நான் காமிச்சிருக்கேன். அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா செஞ்சி முத்து. இவர் வந்து மியூசிக்கால மென்டல் ஆயிட்டாரு. அதுல நிஃபியா ரசூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் சோஃபால ஸ்கேம் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. இவர் 6 மாசமா இங்க இருக்கணுமா. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா காத்து கருப்பு. இவரு சைபர் அசாசின் அப்படின்னு கிரைம் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. இவர் 6 மாசமா இங்க இருக்கணும். இதுல அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வாலமீன், அதாவது இவங்க மாளவிகா. இவங்க ஆன்லைன்ல
கிரைம் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. இவங்களும் 6 மாசம் இருக்கணும். அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல மாட்டினாங்க தீமா. இவங்க ஆன்லைன் ஏதாவது ஸ்கேம் பண்ணி லைஃபை தொலைச்சிட்டாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சர்வீஸ் பீரியட் 7 days இருக்கு. என்னடா இது, மத்த எல்லாருக்குமே 6 மாசம் இருக்குது, இவங்களுக்கு மட்டும் என்ன 7 days போட்டுருக்குன்னு தெரியல. அது என்னங்கிறது தெரியல, படத்தை பார்த்தா தான் தெரியும். இவங்க எல்லாருமே ஸ்கேம்லயோ இல்ல ஆப்லயோ லைஃபை தொலைச்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்த பசுமை உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த பசுமை உலகத்துல ஒரு நபரா வாழ்றவர் தான் பிரதீப் ரங்கநாதன். அதனாலதான் ட்ரெய்லர்ல ஒரு ஷாட்ல பிரதீப் ரங்கநாதன் டைலாக் சொல்ற மாதிரி இருக்கும். நான் பசுமை உலகத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா டைலாக் பேசுற மாதிரி இருக்கும். சோ நார்மல் உலகத்துல பெருசா தப்பு பண்றவங்க, ஏதாச்சும் சின்ன தப்பு பண்றவங்க பசுமை உலகத்துக்காரங்க அவங்க உலகத்துல உள்ள ஜெயில போட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு பசுமை உலகத்துக்கு வந்துடுறாங்க. சோ அப்படி வரும்போது பிரதீப் ரங்கநாதன் பாக்குறாரு. சோ பார்த்த உடனே லவ் வந்துருது. அதுக்கப்புறம் தான் தீமா தீமா சாங் பிளே ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பிரதீப் ரங்கநாதன் தீமா கிட்ட லவ் சொல்றாங்க. தீமா எல்ஐ கேப்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒருத்தன் லவ் பண்றான், அவனுக்கு எனக்கு லைஃப்ல செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் கிட்ட இவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே ட்ரெய்லர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா அவளுக்கு நோமோபோபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ இந்த நோமோபோபிக் அப்படின்னா மொபைல்லயே அடிக்ட் ஆனவங்களுக்கு இந்த வியாதி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் போனை சார்ஜ்ல போட்டோம், இல்ல மொபைல் போனை சைலண்ட்ல போட்டோம், இதெல்லாம் பண்ணா நம்ம மொபைல் போன் யூஸ் பண்ண முடியாது. ஐயோ மொபைல் போனை யூஸ் பண்ண முடியாதோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். மொபைல் போன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்க தோணும். சோ மொபைல் போன்ஸ் எந்நேரமும் இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் போன்ஸே நினைச்சிட்டு இருக்கிறவங்க, மொபைல் போன் நம்ம கிட்ட இல்ல ஆனா இருந்தாலும் செல்ஃபி எடுக்கும் போது போனை வச்சுட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி அந்த உலகத்துக்கு போயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெய்லர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா கீர்த்தி ஷெட்டி இவங்க கையை வச்சுட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரேம்ல காமிச்சிருப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இவங்க போனாலையும் எல்ஐகே ஆப்பாலையும் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதே ட்ரெய்லர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணை காமிச்சிருப்பாங்க. சோ இந்த சின்ன பொண்ணு தான் கீர்த்தி ஷெட்டியா இருக்கும். சோ கீர்த்தி ஷெட்டி ஆப்ட கேட்கற மாதிரியும் அந்த ஆப் உனக்கு கரெக்டான மேட்ச் வந்தா அதனால நீ இவனை லவ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆப் பெர்மிஷன் கொடுக்குது. அதனால இவங்க 2 பேர் லவ் பண்றாங்க. சோ இவங்க லவ் நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப ஆப்ல ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் காரணத்தினால சீட்டிங் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. சோ இதன் மூலமா பிரதீப் ரங்கநாதன் இவங்களை சீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சோ சீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ரீசனுக்காக பிரதீப் ரங்கநாதனை பிரேக்அப் பண்றாங்க கீர்த்தி ஷெட்டி. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் சொல்றாரு, நான் சீட்லாம் பண்ணல, அந்த எல்ஐகே ஆப் ஏதோ தப்பா காமிச்சிருக்கு, நான் சீட்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் கீர்த்தி ஷெட்டி கேட்க மாட்டாங்க. சோ இதனால பிரதீப் ரங்கநாதன் எஸ்ஜே சூர்யா மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு. உங்க ஆப்ல என் லவ் பிரேக்அப் ஆயிருச்சு, உங்க ஆப்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த எல்ஐகே ஆப்பை நான் பழி வாங்காம விட மாட்டேன், என்னை பத்தி எல்ஐகே ஆப் ஏதோ தப்பா சொல்லிருக்கீங்க, அதனாலதான் எல்ஐகே ஆப் இந்த மாதிரி பண்ணிருச்சு. உடனே எஸ்ஜே சூர்யா சொல்றாரு, நீ என் ஆப்பை பத்தியே தப்பா சொல்றியா, இனி நீ என்ன நினைச்சாலும் தீமா கூட சேர விட மாட்டேன்டா அப்படின்னு எஸ்ஜே சூர்யா சபதம் போறாரு. அவ என்ன கதர்னாலும் வைபாசோ தீபா 2 பேர் சேரவே கூடாதுன்னு எஸ்ஜே சூர்யா டைலாக் சொல்றாரு. இந்த டைலாக் இதுதான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சோ இதை வச்சு பார்க்கும்போது பிரதீப் ரங்கநாதனுக்கு எஸ்ஜே சூர்யாவுக்கும் கிளாஷ் ஆயிருது. அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் வந்தாலும் வரலாம். அதுக்கப்புறமா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கீர்த்தி ஷெட்டி பிரதீப் ரங்கநாதன் 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. மனுஷங்களை நம்புங்க, ஏன் ஆப்பை நம்புறீங்க, மனுஷங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட எண்ட்ல இருக்கும். பிரதீப் ரங்கநாதன் கீர்த்தி ஷெட்டி 2 பேருக்கும் பிரேக்அப் ஆயிருது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன யாரும் இல்லையா அந்த சாங் வரும்னு நினைக்கிறேன். ஆனா இதே மாதிரியா படம் இருந்தா நான் ஸ்பாயிலர் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் முடிச்சுக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்திருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.